நம்ம பச்சை மொச்சை வாங்கி உரித்து வச்சுருக்கோம். காய் பச்சை மொச்சை பயிறு, இதை வச்சு நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். இதில் கூட்டு வைக்கலாம், நல்லாயிருக்கும். மொச்சை பயிரில் கூட்டு வச்சோம்னா, கூட்டு வச்சு ரசம் வச்சாலும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சோறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை குழம்பா வைக்க போகிறோம், ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. நம்ம இன்றைக்கி மொச்சை பயிர் குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கணும். தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கோம், அதை அரைச்சிக்கணும். பெரிய சீரகம் போட்டுக்கிறோம். இது சின்ன சீரகம். ஒரு 4-5 வெள்ளைப்பூடு போட்டுக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம அரைச்சிக்கிறோம், நைஸாக அரைச்சிக்கிறோம். இப்போ குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ பட்டை, ஸ்டார்ப்பு நம்ம இதெல்லாம் போடுறோம். கிராம்பு, பெரிய சீரகம்லாம் இதெல்லாம் போடும்போது குழம்பு நல்லா கறி குழம்பு போனாக்கா மணமாக இருக்கும். இப்போ இதில் நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். ரெண்டு கருவேப்பிலை வச்சுருக்கோம், கருவேப்பிலையை போட்டுக்கணும். இது நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வெங்காயம்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பொடியாக வெட்டினா தக்காளியை போட்டுக்கணும். நம்ம பொடியாக வெட்டினா தான் சீக்கிரத்தில் வதங்கும். வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம மொச்சை பயிரை உரிச்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கிண்டிக்கிட்டு இப்போ நம்ம மசாலா போடுறோம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடிங்கிறதுனால நான் மஞ்சள் பொடி போடலை, இது வீட்டில் அரைச்சது. நம்ம குழம்பு பொடி கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால தேங்காய் கொஞ்சம் கூட மட்டும் அரைச்சி ஊற்றுறேன். இது நம்ம காரம் கரெக்டாக இருக்கும். நம்ம ரொம்ப மிளகா பொடி போட வேண்டாம். ஏன்னா இது காரத்தை பச்சை மொச்சை எடுக்காது. வேறு காய் போட்டால் எடுப்போம், இது எடுக்காது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம். இது பயிர் வெந்த உடனே குழம்பு நல்லா ஒரு மணமாக இருக்கும். பச்சை மொச்சை போட்டிருக்கிறதுனால புது மொச்சை பயிர் நல்லா ஒரு மணத்தில் இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். மூடி ஒரு 2 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம குக்கரில் கரெக்டாக மொச்சை பயிர் புளிக்குழம்பு வச்சுருந்தோம். புளிக்குழம்பு இல்லை, மொச்சை பயிர் குழம்பு. அதில் புளி ஊற்றக்கூடாது. புளிக்கு பதில் தான் நம்ம தக்காளி நிறையா போட்டிருக்கோம். 2 விசில் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்துருக்கோம். இது நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பயிரெல்லாம் வெந்திருக்கும். தண்ணி எனக்கா வைக்கனாலும் வைக்கலாம்,
நான் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் நிறைய அரைச்சி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் போட்டுக்கிற மசாலா பொடி வந்து லேசாக கொஞ்சம் காரமாக இருக்குது. அதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் கொஞ்சம் காரத்தை எடுக்குது. அதனால அது காலியாக தண்டி நம்ம தேங்காய் நிறையா தான் அரைச்சி ஊற்றுவோம். இது ஒரு சோறில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் கூட ஊற்றி சாப்பிட்லாம், நல்லா குழகுலன்னு இருக்கிறதுனால. இந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மொச்சை வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.